ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன டாக் மேன் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் கேலப் லாண்ட்ரி ஜான்ஸ், ஜோஜோ டி கிப்ஸ் இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் லுக் பெசான். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ முடிவுக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே படத்தோட ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரோட ஏகப்பட்ட நாய்கள் இருக்குது அண்ட் வெப்பனும் கையில் வச்சிருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவரை மீட் பண்ண வராங்க. அவங்க தான் ஜோஜோ, படத்தோட ஹீரோயின். அவங்க கேக்குறாங்க, ஏன் உனக்கு நாய் மேல இவ்வளவு பாசம், உன்னை சுத்தி எதுக்கு இவ்வளவு நாய்கள் இருக்குது, சின்ன வயசுல உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க ஹீரோ இவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. அதாவது சின்ன வயசுலயே அவங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துவார் இவரை. ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காம பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற நிறைய நாய்களோட சேர்த்து இவரையும் அந்த கூண்டுக்குள்ள அடைச்சிருவாரு. அங்க இருந்து நாய்கள் கூட பழகி நாய்களோட பாஷைக்கு புரிய ஆரம்பிச்சு நாய்க்கு இவரோட கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியர், ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு பாயிண்ட்ல அங்க இருந்து தப்பிச்சு வெளியே நிறைய விஷயங்கள் பண்றாரு. அது என்னென்ன விஷயங்கள் பண்றாரு, எதுக்காக பண்றாரு, கடைசி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல லீடா நடிச்ச கேலபோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஒரு எக்ஸப்ஷனல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சீன்லயும் பட்டையை கிளப்பிருப்பாரு. அதுக்கு ஈக்குவலா இந்த படத்துல வர நாய்களுக்கு ஒரு பெரிய ரோலே இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னா, ஹீரோ கேக் பண்றதுக்காக இன்கிரீடியன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒவ்வொரு நாயும் எடுத்து கொடுக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த சீனை உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே ஷாட்ல எடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதோ அது வளர வளர அது எந்த அளவுக்கு அவனை பாதிக்குது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைடு பார்க்கலன்னா, முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் ரொம்ப ஸ்லோவா போகும். நடுவில் 2 பாட்டு கூட வரும். அதுவும் ரொம்ப லென்த்தா இருக்கும். நமக்கு நிறைய கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்குது. அதே மாதிரி கதையில ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ரொம்ப பிளைனா முடிச்சிருப்பாங்க. இவங்க கடைசியில என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு வித்தியாசமான படம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. காஸ்டிங் வைஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. பட் படம் என்கேஜிங்கா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா சுத்தமா என்கேஜிங்காவே இல்ல. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் பெருசா கிடையாது. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ அவரேஜான மூவி தான். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.